கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாவே இந்த நாளிலே தெரித்துவம், திரியேக தேவன் என்கிற இந்த கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த முதல் பகுதியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே நான் அறிவித்தது போல 3 செஷன்ல, முதல் செஷன்ல திரித்துவத்தை குறித்தும், அதாவது திரியேக தேவனை குறித்தும், இரண்டாவது செஷன்ல திருச்சபையை குறித்தும், மதிய உணவுக்கு பிற்பாடு வரக்கூடிய 3வது செஷன்ல தசம பாகத்தை குறித்தும், திருச்சபையிலே தசமபாகம் உண்டா, அந்த புது உடன்படிக்கையிலே உண்டா என்கிற காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் நிற்கிறேன். இப்பொழுதும் இந்த திரியேக தேவன், இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஒரே தேவன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3 தேவர்களா, 3 தேவன்களா, அல்லது 3 கடவுள்களா, அல்லது ஒரே கடவுளா என்று சொல்லி பல கண்ணோட்டத்தில் இன்றைக்கு அலசி ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு பிரிவார் ஒவ்வொரு பகுதியை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறத உங்களோடு கூட நான் ஆழமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது 3 பேருமே ஒரே நபர் அப்படி சொல்லி வாதிடுகிறவர்களும் ஒரு சாரார் உண்டு. அதாவது பிதாதான் இயேசுவாய் வந்தார், இயேசுதான் பரிசுத்த ஆவியானவராய் வந்தார் என்று சொல்லி அந்த 3 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு கூட சொல்வது இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் அதை செய்து வருகிறார்கள். அது வேதத்துக்கு முரண்பாடானது. சிலர் இப்படி சொல்வது உண்டு, அதாவது 3 பேருமே 3 கடவுள்கள் அப்படி சொல்லி அது 3 கடவுள்கள் அப்படின்னு கூட சொல்லுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் வேதத்திற்கு முரண்பாடானது. அப்ப எதுதான் சரி? சில கூட்டத்தார் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான், மற்றவர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுகிறதுக்கு உண்டு. சிலர் இயேசு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லியும் பிரசங்கிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். சில கூட்டம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஒருவரை மாத்திரம் பிடித்துக் கொள்கிற இன்னொரு கூட்டத்தாரும் உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு சந்திக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் திரித்துவம் மற்றும் திரியேக தேவன் என்கிற இந்த கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை மிகவும் அதிகமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக திரித்துவம், திரியேக தேவன் என்கிற பதங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இடம் பெறாமல் இருந்தாலும் திரித்துவத்தை, திரியேக தேவனை குறித்த அதிகமான வெளிச்சங்களை பரிசுத்த வேதத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆனா 3 பேரா, ஒருத்தரா, அல்லது 2 பேர், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆவி என்கிற பல குழப்பங்களுக்கு நிச்சயமாவே விடை காணும்படியாய் கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செய்திகளுடைய உண்மையிலே ஆழமான பகுதிக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக நான் தெரியப்படுத்துகிற ஒரு விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னா, 3 பேருமே தேவன் என்கிற ஸ்தானத்திலே அழைக்கப்படுகிறார்கள். இதுதான் வேதத்திலே காண்பிக்கப்பட்ட 100க்கு 100 உண்மையான சத்தியம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவன், பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேவன். ஆக இந்த திரியேக தேவன் என்கிற திரித்துவ தேவன், திரியேக தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திரித்துவ தேவன் என்று சொல்லும்போது 3 பேருமே கடவுள் அப்படிங்கிற இந்த பகுதியை பார்க்க முடியும். ஆனால் திரியேக தேவன் என்று சொல்லும்போது இந்த 3 பேருமே தேவன் என்று அழைக்கப்படுகிற இந்த 3 பேருமே ஒரே இடத்துல தேவன், ஒரே தேவன் என்கிற அந்த அழைப்பில, அந்த அடையாளத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். அதுக்கு அநேக சான்றுகளை உங்கள் முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இந்த 3 அப்படின்னு சொன்ன உடனே 3 தேவர்களா? உடனே அப்படி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இந்த 3 நபர்களுமே தெய்வத்தன்மை, ஒரே தெய்வத்தன்மை கொண்ட தேவன் என்கிற அந்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த என் கரத்துல ஒரு பாடல் புஸ்தகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் புஸ்தகத்துல உயரம் இருக்குதா? பாடல் புஸ்தகம் எத்தனை? 1ஆ 2ஆ? 2 இல்ல, 1 தான் வச்சிருக்கிறேன். ஒரு பாடல் புஸ்தகம் தான். இந்த புஸ்தகத்துக்கு நீளம் இருக்குதா? உயரம் இருக்குது. அகலம் இருக்குதா? இருக்குது. அடர்த்தி இருக்குதா? இருக்கு. இந்தா இருக்கு, அடர்த்தி இருக்கு, வித்து இது இருக்கு, நீளம் இருக்கு, உயரம் இருக்கு, அகலமும் இருக்கு. ஆக அப்ப இது வெவ்வேறு புஸ்தகம் நினைக்கீங்களா? இல்ல, இது ஒரே புஸ்தகம்தான். தேவன் என்கிற அந்த ஒரே அடையாளத்தில் பிதாவாகிய தேவனும் உண்டு, குமாரனாகிய தேவனும் உண்டு,
பரிசுத்த ஆவியாகிய தேவனும் உண்டு என்பதை வேதத்துல தெளிவா அறிந்து கொள்ளணும். இதை இன்னைக்கு உண்மையிலே நமக்கு நெருக்கமானவங்க கூட இவ்விதமா தவறா அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே தெய்வத்துக்குள்ள இந்த 3 தன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிதாவுடைய தன்மை இருக்கு, குமாரனுடைய தன்மை, பரிசுத்தாவியுடைய தன்மை. இந்த 3 தன்மை இணைஞ்சதுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது நான் தெளிவா சொல்லிடுறேன். இது 3 பர்சனாலிட்டிஸ், 3 பர்சனாலிட்டிஸ் கிடையாது. 3 பர்சன்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. 3 ஆள் தத்துவங்கள், 3 தன்மைகள் அப்படிங்கிறது திரித்துவத்துல இல்ல, திரியேக தேவன்ல கிடையாது. 3 நபர்கள், 3 பர்சன்ஸ் இன் 1 அப்படிங்கறதுதான் சத்தியம் நமக்கு காண்பிக்கிற 100க்கு 100ஆன சத்தியம். ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். நீ வேதத்துல முதல் துவக்கத்திலேயே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போதே ஆதியிலே தேவன் என்கிற ஒரு பதத்தை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலே தேவன் என்கிற இந்த தேவன் என்கிற பதமானது ஆங்கிலத்துல காட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. காட். இத எபிரேய பதத்துல எலோஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இது மூல பதத்துல. இந்த அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இது போன்ற பல இடங்களில ஏலோகிம் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2500க்கு மேல இந்த ஏலோகிம்ங்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2500 2570 அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அத்தனை தடவை இந்த பரிசுத்த வேதாகமத்துல தேவன் என்கிற பதத்துக்கு ஏலோகிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எலோகிம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா காட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் கொண்டிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பன்மையில தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனே 3 கடவுள்கள் அப்படிங்கறத நினைச்சிடக்கூடாது. அதாவது பன்மையில, அதாவது ஏலோகிம் என்பது பன்மை. பொதுவா நமக்கு சொல்லுவோம், இப்ப சேர் அப்படின்னா சிங்குலர், ஒரே ஒரு சேர் தான். சேர்ஸ் எஸ் சேர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? பன்மை, ப்ளூரல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சேர் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் ஏலோகிம் என்பது பன்மை. ஏலோகிமுடைய சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏலோவா. ஏலோவா அப்படிங்கிறது ஒருமை, ஏலோகிம் என்பது பன்மை. அப்ப ஏலோவா அப்படின்னா ஒன்னே ஒன்ன மட்டும் குறிக்கும். ஏலோகிம் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிக்கும் அப்படிங்கிறது தான் மூலப்பதத்துல தீர்க்கமா தெல்ல தெளிவாக காண்பிக்கப்பட்ட அடையாளம், அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்ப ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கும் போதே இந்த ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடப்படத்தக்கது. இதைதான் நம் வேதத்துல இன்னொரு இடத்துல நம்ம கவனிக்கும் போதும் கூட இதே உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ ஒன் லார்ட் அல்லது அந்த ஒன் காட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒன் அப்படின்னா ஒருவரே அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கு. அதுக்கு ஆங்கிலத்துல ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ONE, ஒன். இந்த ஒன் அப்படிங்கிறது மூலப்பதத்துல எக்காத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாமே நான் இது முன்னால நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். எக்காத் அப்படின்னு சொல்லி அந்த மூல பதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. EKAD, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன் இதை. EKAD, எக்காத் அப்படிங்கிறதான் இந்த மூலப்பதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இங்க ஒருவரே கர்த்தர், அந்த ஒன் லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த எக்காத்துங்கிற வார்த்தை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இதுக்கு 100க்கு 100 நான் சொல்றது எல்லாமே பூரணமா தெல்ல தெளிவான சான்றுகள், அடையாளங்கள், வெளிச்சங்கள். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அப்போ எக்காத்துங்களுடைய வார்த்தைக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிக்காது, ஒன்றுக்கு மேற்பட்டது. அது 2ஓ 3ஓ ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் இணைந்து ஒன்றே ஒன்று அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதுக்கு பேரு தான் எக்காத் அப்படிங்கிற இந்த வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் அப்படின்னு சொன்னா வாகனம், இருசக்கர வாகனம், பைக் அப்படின்னு ஒரு வார்த்தையில ஆங்கிலத்தில் சொல்லிடுவோம். பைக் அப்படின்னு சொல்லிடுவோம். அது எத்தனை பைக்கு? ஒரே ஒரு பைக்கு தான் பைக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த பைக்கில எத்தனை பார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது அந்த அர்த்தத்தை நான் சொல்ல வரல. இதே போலதான்
ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து ஒன்றாக பிரதிபலிக்கிறது தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது டூ ஆர் மோர் தென் டூ ஆர் யுனைடெட் ஆர் ஜாயின் டுகெதர் டு பிகம் ஒன் அப்படிங்கிற இந்த ஒன் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்னு சொல்லாதீங்க, ஒன். இங்கிலீஷ்ல தான் சரியான ப்ரொனன்சியேஷன், ஒன். அப்ப இந்த ஒன் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டா, இது இந்த எக்காத்துங்கிற வார்த்தை முதல் முறை பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல தான் இந்த எக்காத் அப்படிங்கிற வார்த்தை முதல் முறையா பயன்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார். ஒன் ஃபிளஷ். எவ்வளவு அழகா இருப்பாருங்க. they shall become one flesh, they shall be one flesh. அப்ப இந்த ஒன் ஃபிளஷ் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் முதல் முறையா எக்காத்துங்கிற வார்த்தை மூலமொழியில பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு எதுக்கு மூலமொழியை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, ஆனாலும் முன்னாட்கள்ல நான் தியானித்து அறிந்து வைத்தவைகள். அப்ப எதுக்காக இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, சிலர் மூல பதத்தெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்தி இது இப்படி இல்ல ஒருத்தர் தான் இல்ல 2 பேர் தான் அப்படி சொல்லி திருத்துவத்துல குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். அதுக்காக தான் இதையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எக்காத்துங்கிற இந்த வார்த்தை முதல் முறையா பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட இடம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல, அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். சொல்லுங்க அப்போ, அவங்க 2 மாம்சமா ஒரே மாம்சமா? உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். இவங்களை பைபிள் ஒரே மாம்சம் சொல்லியிருக்கா இல்லையா? ஆனா இங்க இருக்கிறது எத்தனை பேர்? ஒருத்தரா 2 பேரா? 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேரை ஒரே மாம்சம் என்று பைபிள் சொல்லுதுன்னா இதைத்தான் நீங்க வழங்கிக்கிடணும். பைபிளுடைய ஸ்லாங்கு இதுதான். அப்போ 3 தெய்வ தன்மை கொண்ட 3 நபர்கள் ஒரே தேவன் என்று அழைக்கப்படுவதற்காக தான் அங்கே உபாகமம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஒருவரே இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அழுத்தமாய் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துக்குள்ளேயும் வருவாங்க. ஒவ்வொன்றா நீங்க அப்படியே குறிச்சுக்கங்க, அப்படி புரிஞ்சுக்கங்க. நான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலையும் வரும்போது இது ஒரு 3வது வெளிச்சமா வச்சுக்கங்களேன். முதல்ல ஏலோகியம் பார்த்தோம், அப்புறம் எக்காத்தும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல பார்க்கும்போது நீங்க வேதத்துல பொதுவா 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சகல காரியங்களும் நிலைவரப்படும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்க முடியும். அப்படித்தானே? அதுல அப்படித்தானே போட்டிருக்கு, இந்த 3ஆம் தரமும் நான் உங்களிடத்தில் வர யோசனையா இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் என்ன செய்யப்படும்? நிலைவரப்படும். இது நியாயப்பிரமாணத்துல உள்ளது. ஆண்டவர் அதான் சொல்லுவார், 2-3 சாட்சி இல்லாம யாருடைய பிராதையும் என்ன செய்யக்கூடாது, பிராதுனா குற்றச்சாட்டியை அங்கீகரிக்க கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்துல அவர் சொல்றார். 2-3 சாட்சி. புதிய ஏற்பாட்டுல ஒரு மூப்பன், அதாவது சபையை நடத்தக்கூடிய ஒரு மூப்பனை கூட 2-3 சாட்சி இல்லாம அவங்களுடைய குற்றத்தை யாராவது சொல்ல வந்தாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவார். அது எல்லாமே நமக்கு தெரியும், பைபிள்ல இருக்குது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்துல அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2-3 சாட்சியை ஏன் வைக்கிறார் அப்படின்னா, 2 அல்லது 3 சாட்சிகளை ஏன் வைக்கிறார் அப்படின்னா, ஒரு ஊர்ஜிதத்துக்காக, உறுதிப்பாட்டுக்காக, மிகவும் அழுத்தத்துக்காக, அதுக்காக தான் அன்னைக்கு 2 அல்லது 3 சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. இப்ப நமக்கே தெரியுமே, இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா சில நம்ப மாட்டாங்க. நான் பார்த்ததுக்கு ஒரு 2 சாட்சிகளை முன்னிறுத்தினா அது நம்பிடுவாங்க. கோர்ட்லயும் அதுதானே, நியாய சனத்திலையும் அதுதானே செய்யறாங்க. ஒருத்தர் சொன்ன அங்கீகரிக்கிறது கஷ்டம், அதுக்கு 2 சாட்சிகளை வச்சா, ஆமா, ஒரு திருமணம் நடத்துறதுக்கே எல்லா மக்களும் வர்றாங்க, அதனால அதுக்கு ஒரு உறுதியான அத்தாட்சி கிடைச்சிருமா? இல்ல. எவ்வளவு பேர் வந்தாலும் அதுக்கு எத்தனை சாட்சிகள் ஏற்படுத்துறாங்க? 2 சாட்சிகளை ஏற்படுத்துறாங்க. மணமகன் சார்பாக 2 சாட்சி, மணமகள் சார்பாக 2 சாட்சின்னு சொல்லி 2 சாட்சிகளை ஏற்படுத்துவது இந்த பொதுவாக இந்த சமுதாயத்தினுடைய வழக்கம். வேதத்துல அப்படிதான் இருக்கு. அதைதான் இங்கேயும் சொல்றார், பவுல் சொல்றார், 2-3 சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும் என்று அங்க 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறது போல, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல 31 மற்றும் 32ல பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் அந்த சாட்சி மெய்யாக இருக்காதுன்னு சொல்றார். சொல்லிட்டு என்னை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என் பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படித்தானே சொல்றார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொரு இருக்கிறார்.
அப்ப நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 31 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தல் என் சாட்சி என்னதாயிராது, மெய்யாயிராது. அப்ப என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு என்ன செஞ்சான்? சாட்சி கொடுத்தான். இப்ப 2 பேருடைய சாட்சி வந்துட்டு. இப்ப இதுவும் ஒரு சாட்சி. இப்ப இந்த சாட்சி அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி எப்படி இருக்காது? உண்மையா இருக்காது. இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய வழக்கம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம், மறந்துடாதீங்க. ஒரு கிருபையின் காலம் சொல்லிடாதீங்க. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு பரிசுத்தாவியான சபைக்கு என்றென்றைக்கும் கொடுக்கப்படுற அந்த ஸ்தானத்துலதான், மேல் வீட்டறையில தான் புது உடன்படிக்கையின் சபை உருவாகிறது. அப்ப அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது எந்த காலம் தான்? நியாயப்பிரமாண காலம் தான். ஆனா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறான்னு சொல்லிதான் விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் யாவரும் நீதிமான்கள் ஆக்கப்படும் பொருட்டு அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருன்னு சொல்லி ரோமர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது ஆமா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்ப இயேசு கிறிஸ்து அவரே சொல்றாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுத்த சாட்சி என்ன செய்யாது, மெய்யா இராதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட இன்னொரு சாட்சி தேவை. அதுக்குதான் இங்க யோவான முன்னிறுத்துறார். பூமியில இருக்கிற யோவான முன்னிறுத்துறார். இப்ப பரலோகத்தில் இருக்கிற இன்னொருவரை முன்னிறுத்துறார் பாருங்க. 8வது அதிகாரம் 17-18 பாருங்க. யோவான், இதே யோவான் 8வது அதிகாரம் 17-18 சொல்லும் போது சொல்றார், 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. எப்படி சொல்றாரு பாருங்க. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று எங்க எழுதியிருக்கு? உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன். இது ஒரு சாட்சி. என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம சொல்லுங்க, பிதா தான் இயேசுவ வந்தாரா, இல்ல பிதா வேற இயேசு வேற அப்படிங்கிறதா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கூட்டம் அப்படிதான் கிடக்கு. என்னன்னா, பிதா தான் இயேசுவ வந்தார், இயேசுதான் அப்புறம் மேல போய் பரிசுத்தவான் வந்தாருன்னு சொல்லி இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள கிடக்கு. அது 100க்கு 100 தப்பு. அப்படின்னா இப்ப இயேசு போய் சொல்றாரு? அப்போ இல்லையே. இவர் சொல்றாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். அப்ப 2 பேருடைய சாட்சின்னு 17ஆம் வசனத்தை சொல்லி, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப இங்க ஏன் இந்த 2 பேரை கொண்டு வர்றார் அப்படின்னா, இந்த 2 பேரும் ஒரே நபர்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு போலியான ஒரு தப்பறையான உபதேசம் அப்படி இருக்குதுல்ல, பிதாதான் இயேசுவா வந்தா, இயேசு தான் பிரச்சனை வந்தா, அப்ப பிதாதான் இயேசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயேசு சொல்றது பொய் தானே? அப்போ 2 பேரும் சொல்லி 2 பேரை காமிச்சு கொடுக்காரு. யோசிச்சு பாருங்க. 2 பேர் இல்ல, ஒரே ஒருத்தர் தான், 2 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா, அப்படி பைபிள்ல இல்லையே. 2 பேரும் தனி நபர் அப்படிங்கிறத இந்த இடத்துல எவ்வளவு ஊர்ஜிதமா நம்ம அறிய முடிகிறது பாருங்க, ஊர்ஜிதமா சொல்ல முடிகிறது பாருங்க. வேதத்தை நம்ம சரியா பகுத்து போதிக்கணும், பகுத்து ஆராய வேண்டும். அப்ப 2 பேருடைய சாட்சி அப்படிங்கறத இங்க கொண்டு வரும்போது, அப்ப நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப 2 பேர், இந்த 2 பேருடைய சாட்சினால நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்றார். அப்ப 2 பேரும் ஒரே நபர் அல்ல அப்படிங்கிறத தெளிவு விளங்கிக்கங்க. திரியேக தேவன் என்கிற அந்த மகத்துவமான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். உடனே கேட்பாங்க, பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியான தெய்வம் இல்லைன்னே சொல்லி, தேவன் இல்லை அப்படின்னு சொல்லியே ஒரு பெரும் கூட்டம் கிடக்கு. யெகோவா விட்னஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யெகோவா விட்னஸ் சொல்லப்படுற அந்த காவல் கோபுரம் என்கிற அந்த டீம், அது மட்டும் இல்ல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லப்படுற வேத மாணாக்கர், சத்தியம் என்கிற ஒரு குரூப் இருக்கு. இப்படிலாம் பார்க்கும்போது இப்படிலாம் வேறு விதமா போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தாவியான் ஒரு வல்லமை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து என்னை அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்கெல்லாம் எவ்வளவு சொல்றார். என்னை குறித்து அவர் அறிவிப்பார், சாட்சி கொடுப்பார்னு சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர், நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவருமாகிய தேற்றரவாளன், சத்தியாவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு என்னை குறித்து என்ன கொடுப்பார்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதான் ஒரு சகோதரன் கேட்டார், பரிசுத்தாவியான் ஒரு வல்லமை தான் அப்படின்னு சொன்னார், ஒரு விதமான சக்தி அப்படின்னு சொன்னார், அவர் தெய்வம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அப்படின்னா கேட்டேன், உடனே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது தான், வாட்ச் இருக்கு, வாட்சுக்குள்ள இருக்கிற பேட்டரி அது ஒரு சக்தி தானே.
அது ஒரு வல்லமை தானே. அந்த பேட்டரிக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த பேட்டரியை உள்ள போட்ட உடனே இது என்ன செய்யுது? வேலை செய்யுது. அப்ப சக்தி கிடைச்சோன்னா நமக்குள்ள வேலை செய்யுது. ஆவியானவர் கிரியர் வரங்கள் மூலம் கிரியை செய்யற அப்படிலாம் நீங்க சொல்லி அந்த வல்லமை தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த வாட்சுடைய பேட்டரி என்கிட்ட பேசுமா? சக்தி. இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இதுல ஒரு சக்தி இருக்கா இல்லையா? சக்தி இருக்கதானே செய்யுது. இது நம்மளை பேசி நம்மளை உணர்த்தி வச்சு நம்மளை வழிநடத்துமா? வழிநடத்தாது. அவர் ஒரு நபர், தேற்றரவாளன், கம்ஃபர்டர். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுதா? அது தெரியாம நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சக்தி, வல்லமைன்னு சொல்லி. பிரியமானவர்களே, திரியேக தேவனை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். இப்ப பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதற்கு ஒரு சாட்சியை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். 5வது அதிகாரம் துவக்கத்துல அங்கே அனனியாவும் சப்பீராலும் அங்கே மாய்மாலமா வஞ்சனைக்கு இடம் கொடுத்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மாய்மாலமா அதுவும் பொய் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். ஆ ஆ பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இங்க சொல்றார். இப்ப 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. இல்ல, நீ மனுஷரிடத்தில் அல்ல. இந்த 3 4 உன்னிப்பா கவனிக்கும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருதான்? யாருதான்? தேவன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை தொடர்ந்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ மனுஷரிடத்தில் அல்ல. யார்கிட்ட சொல்லியிருக்க? பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் பொய் சொன்ன. அதான் அப்படி அர்த்தம். மேல அதான விசாரணை நடக்கு. நீ யார்கிட்ட பொய் சொல்லியிருக்க? பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொன்னாய். பரிசுத்த ஆவிக்கு அதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. எங்க என்ன போட்டிருக்கு 4ஆம் வசனத்துல? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்ப இங்க சொல்லப்பட்ட தேவன் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அங்கேயும் கூட எபிரேயர் 9:14 காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து எபிரேயர் 9:14 அங்கே காண்பித்து கொடுக்கிறார். நித்திய ஆவியினாலே அப்படிங்கிற அந்த பதத்தை பார்க்கிறோம். நித்திய ஆவியினாலே. அவர் எட்டர்னல் ஸ்பிரிட், அதான் எட்டர்னல் காட். இதைதான் அழுத்தம் கொடுக்கிறார். தம்மை தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி இங்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த நித்திய ஆவி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வந்து எட்டர்னல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் நித்தியமாய் அவர் இருக்கக்கூடியவர். அதனாலதான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லியே இங்கே யோவான் 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனாலதான் நம்ம கடைசி இப்ப பார்த்தோம். யோவான் 8வது அதிகாரம் 17-18 2 பேருடைய சாட்சி தான் உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. அப்ப என்ன நான் சாட்சி கொடுக்கிறேன், இன்னொருத்தர் யார் சாட்சி கொடுக்கிறா? அப்போ என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ இவங்க எல்லாருமே வேறு வேறு அப்படிங்கிறத தெளிவா நம்ம அறிந்து கொண்டு இவர்கள் தேவன் என்பதற்கு என்னெல்லாம் சாட்சி இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கூடுதலாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ பிதாதான் இயேசுவா வந்தார் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கான்செப்டை யாராவது மறுபடியும் வைக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இப்போ பிதாவானவரை குறித்து வேதம் சொல்லுது. 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒருவராய் சாவாமை உள்ளவரும், எவ்வளவு அழகா இருப்பாருங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், காண கூடாதவர். இருக்குதா இல்லையா? இருக்குது. 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கா இல்லையா? 16ல இருக்கு. அப்ப பிதாவாகிய தேவனை பத்தி இல்ல போட்டிருக்கா இல்லையா? சாவாமை உள்ளவர் இருக்கு. ஆனா கிறிஸ்து மாம்சத்துல கொலை உண்டு அப்படின்னு இருக்கே. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில் என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப மாம்சத்துல ஒரு கொலை உண்டாருன்னு இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு காரியம், உண்மையிலே பிதாதான் இயேசுவா வந்தார் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் குழப்புறாங்களே. அப்போ அவர் தான் இயேசுவா வந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப பிதாவை வந்து சாவாமே உள்ளவர் அப்படிங்கிறது அடிபட்டுரும்ல. அவருக்கு சாவே இல்லையே. அவர் சாவாமை உள்ளவர்ல. இம்மார்டல் அப்படின்னு இம்மார்டாலிட்டி, இம்மார்டல் காட் தானே, எவர்லாஸ்டிங் காட். அப்ப அவர் வந்து சாவாமை உள்ளவர் தானே.
அப்ப சாவாமை உள்ளவர்னு என்ன அர்த்தம்? சாவாமை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலம் உங்களுக்கு என்ன உண்டாகாது? மரணம் உண்டாகாது. அப்ப இவர் தான் இயேசுவா வந்தார் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க மரித்தது யார்? பிதாவாகிய தேவன் தான். இவர் தான் இதுல வந்தார். யாரு? இயேசுவா வந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப 1 தீமோத்தேயு 6:16 பொய்ன்னு சொல்றீங்களா? அப்ப அவர் சாவாமை உள்ளவர்னு நீங்க சொல்ல முடியாதே. வேதத்தை நம்ம தெளிவா பகுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால்தான் பிரியமானவர்களே, அப்ப இவர் தான் அவரா வந்தார், அவர் தான் இவரா வந்தாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. டிவிலையும் பிரபலமா அது அறிவிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அது எல்லாமே அது முட்டாள்தனமான புத்தியீனமான காரியங்கள், புத்தியீனமான வார்த்தைகள். பாருங்க, ஆகூர் அப்படிங்கிற அந்த ஒரு புருஷன் சொல்லுகிற உபதேச வாக்கியத்தை நீங்க வேதத்துல பாருங்களேன். ஆகூர் என்கிற ஒரு மனுஷன் சொல்றான். எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அழகா சொல்றாங்க. நீதிமொழிகள் 30. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. மணிக்கு 4 வாசிங்க. 4. ஆ ஆ சரிங்களா? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் அன்னைக்கே அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? நமக்கு தெரியும், நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழி 8வது அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். அவர் வானத்தை உண்டாக்குவோம், நான் அவரோடு செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, யோவான் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அதனால அவர் தேவனோடு இருந்தான்னு சொல்லும்போது ஒரே நபர் மட்டும் இல்ல, ஒரே நபர் 3 பேர் இல்ல, ஒரே நபர் தான் 3 இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது வேதத்தின் அடிப்படையில் 100க்கு 100 தப்பு. இப்ப பிதாவாகிய தேவன் அவர் தேவனா இருக்கிறா, குமாரனும் தேவனா கேட்டா ஆமா தேவன் தான். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 14ஆம் வசனத்துல சொல்லும் போதுதான் அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த தேவனாய் இருந்த, தேவனோடு இருந்த, தேவனாய் இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அதனாலதான் தேவ பக்திக்குரிய மகாபிரிய ரகசியத்தை 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது கூட தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளதாம். யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ள தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப குமாரன் தேவனான்னு கேட்ட தேவன் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி இருக்கா இல்லையா? இருக்குது. எதுக்கு இதுலயும் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, சில இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. பிதாதான் ஃபர்ஸ்ட், இயேசு கிறிஸ்து செகண்ட், பரிசுத்த ஆவியானவர் தேர்டு, 3வது அப்படின்னு சொல்லி இப்படியும் விழுந்து போறதுக்கு ஒரு கூட்டம் கிடக்கு. அதுக்காக தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் சொல்லிதான் வேதத்துல பார்க்கிறோம். நீங்க தாராளமா பார்க்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7, 8, 9 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்க சொல்றார், இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஜலத்தினாலே வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதான் ஆவியானவர் சத்தியமாகியால் அவர் தான் சாட்சி கொடுக்கிறாராம். அது தொடர்ந்து சொல்றாரு. சாட்சியை பத்தி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம முதல்ல பார்த்தது போல சாட்சியை பத்தி இருக்கு பார்த்தீங்களா? அதுலதான் பார்க்கிறோம், பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் எத்தனை பேரு? மூவர். ஒருத்தர் அவராகி அவர் இவராகி அப்படி கிடையாது. பரலோகத்துல சாட்சி இடுகிற எத்தனை பேர்? மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் எப்படி இருக்காங்க? ஒன்றாய் இருக்கிறார்களே. இதுல ஏற்றத்தாழ்வே வரக்கூடாது. பிதா பெரியவர், அப்ப இயேசு கிறிஸ்து அதை விட சிறியவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினர் அதை விட கொஞ்சம் சிறியவர் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அந்த இடத்துக்கே போக கூடாது. இது அவர் தெய்வத்தில் தேவமான, அது 3 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூலோகத்துல சாட்சி இடுகிறவைகள் 3 போட்டிருக்கு பாருங்க.
சொல்லிட்டு ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்க பாருங்க. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் பாத்தீங்களா, தேவனுடைய சாட்சி அதிகமா இருக்கிறது. அப்ப சாட்சி கொடுக்கப்படுகிறது. பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் மூவர். எதுக்கு இந்த சாட்சியை பத்தி கொண்டு வர்றாரு? நம்ம முதல்ல பார்த்தோமே, 2 பேருடைய சாட்சி உண்மை என உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு அழகா இருப்பாருங்க. அப்ப பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளவு நேர்த்தியா அந்த வெளிப்பாடை கொண்டு வந்துட்டே இருக்காரு பாருங்க. இந்த மூவரும் தனித்தனியான நபர் அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த 3 பேருமே தன்மையில ஒன்று போல, ஒன்று போல அந்த வல்லமை உடையவர்கள், அதாவது ஒன்று போல ஆனவர்கள் என்பதை நீங்க தெளிவா அறியணும். இப்ப ஏத்தி இறக்கி பேசுறது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இப்போ ஏத்தி இறக்கி இவங்க லைன்ல பார்த்தா, இப்போ சிருஷ்டி கர்த்தா சகலத்தையும் சிருஷ்டி தேவன் சிருஷ்டிக்கிறாரு, மோசையை வழி நடத்தினார், அவர்களை வழி நடத்தினார்னு சொல்லி தேவனை முன்னிறுத்தினாங்கன்னா, அப்ப பாவங்களுக்கு பரிகாரியா கிறிஸ்து வெளிப்பட்டாரு. அப்ப பாவ மன்னிப்பு கொடுக்க இடத்துல இவர் தானே கிங்கு. அப்புறம் அதுல அவரு சிருஷ்டிப்புல அவரு கிங்கு. இது என்னது, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுல, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுல, நமக்காக ரத்த சிந்தி ஜீவனை கொடுக்கறதுல, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதுல அப்ப இயேசுவானவர் கிங்கு. அதுக்கப்புறம் என்னது, இப்ப நம்மளை வழி நடத்துகிற சபையை கட்டி எழுப்புறதுல பரிசுத்தவனுக்கு கிங்குன்னு சொல்லி அப்படி ஆளுக்கு ஒரு கிங்கைய சொல்லிட்டு வர்றது இல்ல. அப்ப அதுல இவர் பெரியவர், இதுல இவர் பெரியவர், அதுல அவரு பெரியவர், இதுல இவரை விட அவரு பெரியவர். இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்களே, எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனாலதான் 3 பேருமே, அதனாலதான் நீங்க பார்க்கும்போது ஆதியாமத்திலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாமத்துல 1வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஆதியாமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அப்படின்னு போட்டுட்டு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்படி போட்டிருக்கு? நமது, லெட் அஸ், நமது அப்படின்னு சொல்றார். அவ அங்கேயும் என்னதான் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து நினைச்சுறாங்க இருக்கிறாங்க, நமது அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மனுஷன் வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிறகு கூட அவர் சொல்வார். அதாவது அதே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 23:24 அதுல இங்க பார்க்கும்போது, இந்த மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து நம்மில் ஒருவனை போல் ஆனான். எத்தனை வசனம்? 3வது அதிகாரம் 24 22 இருக்கு, மன்னிக்கவும். அப்ப ஆதியாகமம் 3:22 மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து யாரில் ஒருவனை போலானான்? நம்மில் ஒருவனை போலானான். நான் கர்த்தர், நான் என் மகிமையை விக்கிரங்களுக்கு கொடேன், வேறு ஒருவனுக்கும் கொடேன்னு சொல்லிட்டார். அப்ப அங்க நம்மில், நமது சாயல் அப்படின்னு வரும்போது தேவதூதர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வர முடியாது. தேவதூதர்கள் ஒரு காலும் வரவே முடியாது. ஏனென்றால் தேவதூதர்கள் எவ்வளவு அவரை விட்டு அவரை காட்டில் எவ்வளவு குறைந்தவங்க, அவங்க ஒரு பொருட்டே கிடையாது. அப்ப நமது அப்படின்னு சொல்லும்போது அங்க திரியேக தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஒன்றாதான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த இடத்துல மட்டும் இல்ல. நீங்க இங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது கூட, ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட அவர்கள் என்ன செய்வோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை கூட வாசிங்களேன். 7 தான் நினைக்கிறேன். அப்போ ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க நாம் கேட்கலாம். 11:7. நாம் இறங்கி போய் பாத்தீங்களா? அப்ப நாம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் தம்மோடு தூதர்கள் எல்லாம் சேர்ந்தா செய்யறாரு இல்ல, நாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நாம் இறங்கி போய் அப்படிங்கறத அங்க கொண்டு வருது. அப்ப அவரு இது தூதர்களையும் சேர்த்து நம்ம எல்லாரும் தூதர்களாக்கி நம்ம எல்லாரும் அப்படியே சொல்லுவார் இல்ல. நாம் அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்தன்மையில இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்கிற வெளிச்சத்தை அறிய வேண்டும். அதனாலதான் ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலேயே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டிக்கும் போது யாரை வச்சு சிருஷ்டிக்கிறார்? சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் அவராலையும் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டவைகளில் ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? யோவான் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் சொல்லும் போது தேவன் குமாரனை கொண்டு சிருஷ்டிக்கிறார்.
அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியானது வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்போ ஜலத்தின் மேல், அதாவது தேவ ஆவியானவர், மன்னிக்கவும், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு. அப்ப இந்த முதல் 2 வசனங்கள்ல பார்க்கும்போது திரியேக தேவன் வெளிப்பட்டிருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. 3 பேருமே ஒன்னா செயல்படக்கூடியவங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு கால சபையிலும் கூட 3 பேருமே ஒன்னா செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அத்தாட்சியா, திட சாட்சியா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4, 5, 6. 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6 வாசிக்கும் போது, ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ கர்த்தர், ஆவியானவர், தேவன். இப்போ முதல்ல பாருங்க, ஊழியங்களை குறித்த விஷயத்துல கர்த்தர், வரங்களை பற்றிய விஷயத்துல பரிசுத்த ஆவியானவர், கிரியைகள் பற்றிய விஷயத்துல தேவன், பிதாவாகி தேவன். அப்ப இந்த 3ஐயும் நீங்க நல்லா அப்படி உற்று கவனிக்கும் போது நமக்கு என்னதான் வெளிப்படுது அப்படின்னு கேட்டா, இப்படி யோசிச்சு பாருங்க. கிரியை இல்லாத ஊழியம் பலன் தருமா? தராது. வரம் இல்லாத ஊழியத்துல ஏதாவது செயல்படுமா? செயல்படாது. அப்ப இந்த 3மே எதுல இணைய பாருங்க, 3மே தேவை. ஊழியம் மட்டும்தான் இருக்கு, அங்க கிரியை நடக்காது, வரமும் இருக்காது. அதனால ஏதாவது பிரோஜனம் இருக்கா? அது பூஜ்யம். இல்ல கிரியை நடக்கு, ஆனா ஒண்ணும் கிடையாது, காட்டா மாதிரி என்னது, எங்க எப்படியோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க? ஊழியம், அந்த வரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வரணும். அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவன் எங்கெங்கயும் ஓடிடுவானே. அவன் நினைப்பான், அப்ப இதனாலதான் நடந்திருக்கு, அதனாலதான் நடந்திருக்குன்னு போயிட்டே இருப்பானே. அப்போ வரங்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஊழியங்கள், வரங்கள், கிரியைகள், அதான் அழகா கொண்டு வர்றார். ஊழியங்கள், வரங்கள், கிரியைகள். நான் சொல்றது 4, 5, 6ல தானே இருக்கு. 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6 கரெக்ட் தானே? அதானே? இல்ல, ஊழியங்கள், வரங்கள், கிரியைகள். அப்ப இந்த 3மே நீங்க கவனிக்கணும். அப்போ ஊழியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஊழியம், அதுக்கப்புறம் அந்த ஊழியத்துல வரங்கள் செயல்படுது, இந்த வரங்கள் மூலமா பலத்த கிரியைகள் நடக்கு. இப்ப யாருதான் இல்ல மேன்மை பாராட்ட? 3 பேருமே மேன்மை பாராட்டத்தக்கவர்கள், 3 பேருமே மகிமைப்படத்தக்கவர்கள் என்பதை அறியணும். அதனால ஒரே ஒருத்தரை மட்டும் பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு கூட்டம் இயேசு தேவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் ரொம்ப துரிஞ்சிட்டாங்க. அது வேதத்துக்கு எவ்வளவு முரண்பாடானது. நீ வேதத்துல பாருங்களேன். இப்ப இயேசு தேவன் அப்படிங்கிறதுக்கு சில வாக்கியங்கள் உங்களோடு கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தெரியும், அவர் தேவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் தேவன்ங்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பார்த்தோம். அதே போல எபிரேயர் 9வது அதிகாரம் 14ல பார்த்தாச்சு. ஆனா இயேசுவான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் தான், அவர் தேவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தோமா என்கிற ஒரு சீஷனை குறித்து பாருங்களேன். இந்த தோமாவை குறித்து நீங்க வேதத்துல பார்க்கும்போது யோவான் 20:28 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் எப்படி பாக்கியவான்கள். அப்ப அவரை காணாம இருந்து நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மளை பத்தி பேசுறாரு, பாக்கியவான்கள். கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தோமா தோமா கிட்ட சொல்றாரு 27ஆம் வசனத்துல, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியராமல் எப்படி இரு, விசுவாசியர் என்றார். உடனே தோமா அவருக்கு பிரதியுத்தரம் என்ன சொன்னா தெரியுமா? என் ஆண்டவரே, ஆண்டவரே ரைட்டு, அடுத்து என்ன சொல்றார்? என் தேவனே, ஓ மை லார்ட், மை காட் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே, எப்பா என்ன நீ தேவன் சொல்லாத அப்படின்னு ஆண்டு சொன்னாரா? என்ன தேவன் சொல்லிடாத, நான் தேவன் கிடையாது அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அப்ப நீங்க இதை விளங்கி கொள்ளணும். உடனே ஒரு இடத்துல, நல்ல போதகரை நீ தீஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு சொன்ன உடனே ஒரு வாலிபன் கேட்கிறா. அப்ப அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? என்னை நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப பிதா தான் பெரியவர் இல்ல, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது. அவர் மாம்சத்துல இருக்கும்போது உண்மைதானே, மாம்சத்துல இருக்கும்போது அவர் தேவதூதலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தாரா இல்லையா? ஆக்கப்பட்டிருந்தார். பைபிள்ல இருக்கு. எபிரேயர் 2:9 வாசிக்கும் போது, அல்லாமல் என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு
தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. போட்டிருக்குதான் இல்லையான்னு பாத்துக்கங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல சொல்றார், நீ மனுஷனை நினைக்கிறதுக்கு அவர் ஒரு இடத்துல ஒருவனுக்கு சாட்சியாக, நீ மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர், அவனுடைய பாதங்களுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினீர், அவனுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின விஷயத்தில் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை, ஆகிலும் சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும் என்றாலும் 9ஆம் வசனத்துல சொல்றார், தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் பாத்துக்கங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தா அப்பன்னு சொல்றாரு, நீ என்ன நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தானத்தை காமிச்சு கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு அந்த மேன்மையா அவரை எவ்வளவுதான் கனப்படுத்துறாரு பாருங்க. இப்ப பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்றாரு அப்படின்னா நான் கேட்க, அவர் தேவன் தானே, அப்ப தனக்கு தானே மகிமை உண்டாக்கலாம்ல. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் எனக்கு நானே மகிமையை தேடுகிறது இல்லை, நான் அவருடைய மகிமையை தான் தேடுகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் தேவன் தானே, மகிமைக்கு பாத்திரர் தானே, ஏன் அவருடைய மகிமையை தேடினார்? அப்ப இதுதான், இதைத்தான் நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் தன்னுடைய மகிமை கண்டு செய்யல. அப்ப அவர் வானத்தில் இருக்கிற தேவன் தன்னை தானே மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறாரு. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகாய விரிவு வானங்கள் தேவனுடைய மகிமையை வானங்கள் தேவனுடைய மகிமையை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. அப்போ தேவன் எவ்வளவாய் மகிமைப்பட வேண்டும். பூமியில மனுஷகுமாரன் அவர் வாழ்ந்து காண்பிச்சிட்டார். எதுக்கு? நம்ம எல்லாருடைய நோக்கமும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் அப்படிங்கிறத அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்தா. அப்ப நான் கேட்கிறேன், அவர் பூமியில இருக்கும்போது தேவதூதரிலும் சற்று சிறியவர், வானத்தில் அப்படிதானா? உங்களை கேட்கிறேன், வானத்தில் ஒரு தேவதூதரிலும் சற்று சிறியவர் தானா? இல்லையே. இது மனுஷகுமாரனுடைய சாயல். அதுக்குதான் நம்ம காமிக்கிறார். இப்ப தேவனுக்கே ஜெபம் தேவையா? யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் சொன்னார், என்னை பிதாவை தவிர வேற ஒரு நல்லவன் இல்லப்பா அப்படின்னு சொல்றார். அப்ப அவனுக்கு புரியணும், தேவன் தான் பெரியவர் அப்படிங்கறத அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு நான் மகிமை கனத்தை செலுத்த. அப்போ தோமாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு வெளிப்படுத்தி படிக்கிறார் பாருங்க. தோமாட்ட இவர் பேச போது தோமா இவரை எப்படி பாக்குறாரு? ஆண்டவராகவும் கண்டுகிட்டார், எப்படியாவும் அறிஞ்சுக்கிட்டார், தேவனாவும் அறிஞ்சிட்டார். தேவன் சொன்ன உடனே என்ன ஏக்கு நீ தேவன் சொல்ற அப்படி சொன்னாரா? இல்லையே, அவர் சொல்ல மாட்டார். ஒரு தூதனுடைய பாதத்துல யோவான் விழுறாரு, நீ தேவனை தொழுதுகொள்னு சொல்றாரு. தேவதூதன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க பாருங்க. நமக்கு தெரியுமே, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஊழியக்காரன், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் சொல்ற தேவதூதன், என்ன நீ தேவனை தொழுதுகொள். அப்படி லீட் பண்றாங்க. அப்ப தேவன் அப்படி சொல்லி, இப்ப கிறிஸ்து அப்படி சொல்லிருக்கலாம்ல, இப்ப நான் தேவன் கிடையாப்பா, அவருதான் தேவன், நீ என்ன பத்தி தேவன் கூப்பிடுற அப்படின்னு சொன்னாரா? இல்ல, இவரும் தேவன், குமாரனும் தேவன், பிதாவும் தேவன், பரிசுத்தாவியானவரும் தேவன். இது எப்படி மறுக்க முடியும்? ஆதியில் இருந்த வார்த்தை தேவனா இருந்தது, இது எப்படி மறுக்க முடியும்? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தா. பாருங்க, அவருடைய நாம் மன்னிக்கவும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய எப்படி இருக்கு பாருங்க, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன். தேவன்கிறதுக்கு, கிறிஸ்து தேவன்கிறதுக்கு எவ்வளவு அத்தாட்சி இருக்கு, விட்டு கொடுத்துறாதீங்க. அதுதான் ரோமர்ல வாசிக்கும் போதும் கூட, ரோமர் 9வது அதிகாரம் நான் நினைக்கிறேன் 4 மற்றும் 5 நினைக்கிறேன். வேணா 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 9:5 வாசிங்க. எவ்வளவு அழகா இருக்கு. யாரு இவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ரோமர் 9:5 பிதாக்கள் அவங்களுடைய இஸ்ரவேலுடைய மேன்மையை பத்தி சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டே வந்துட்டு, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, 5ஆம் வசனத்தை பெரும்பாலும் பாருங்க, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்ப இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான, இவர் தான் சர்வத்துக்கும் மேலான தேவன். அப்ப இவருக்கு மேல ஏதாவது ஒண்ணுமே கிடையாது,
உடனே நம்ம இப்படி கிரேடை குறைச்சிருவாங்க. பிதா வந்து முதல் இடத்துல இருப்பாரு, ஏசு ரெண்டு, அப்படிலாம் இல்லை. இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான, சர்வம்னு சொல்லிட்டாலே சகலமும் அர்த்தம். சர்வம் அப்படின்னாலே சகலமும், சகலத்துக்கும் மேலான தேவன் யாருதான்? இவர் தான். கிறிஸ்துவ தான் காமிச்சிருக்கு. அதான் முதல்ல நான் சொன்னேன், 1 தீமோத்தேயு 3:16 போட்டிருக்கு, தேவபக்திக்குரிய ரகசியமானது, தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதனால நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டு, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு இருக்கு, நித்திய பிதானே இருக்கு, மறந்துடாதீங்க. யாரை பத்தி தான் போட்டிருக்கு? இதுல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள். சரி, பவுல் ஒரு இடத்துல கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல காமிச்சு கொடுக்கிறார். அது எங்க அப்படின்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அவர் உன்னதத்திற்கு ஏறி, அதை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:8 பாருங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப யார் உன்னதத்துக்கு ஏறி போறா? சத்தமா சொல்லுங்க. பூமியில இருந்து இல்ல நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி யார் உன்னதத்துக்கு ஏறி போறா? ஆமா, இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி போறார். அதுக்கப்புறம் மனுஷருக்கு வரங்கள் கொடுக்கப்படுது. இங்க அவர் உன்னதத்திற்கு ஏறி அப்படின்னு சொல்லி இருக்கு. 8ஆம் வசனம் முடியும் போது எப்படி போட்டிருக்கு? என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப சங்கீதம் 68:18 இதை ஒரு கையில வச்சுக்கங்க. சங்கீதம் 68:18 ஒரு தடவை நீங்க வாசிங்க. சங்கீதம் 68 இதையும் ஒரு கையில வச்சுக்கங்க. எபேசியர் 4 விட்டுறாதீங்க. சங்கீதம் 68:18 பார்க்கலாம். சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் எதை பெற்றுக்கொண்டு? வரங்களை பெற்றுக்கொண்டு. இந்த வசனத்தினுடைய காரியம் தான் எங்க வெளிப்படுத்தப்படுது? சங்கீதம் 68:18 எங்க பாக்குறோம்? எபேசியர் 4:8. அப்ப எபேசியர் 4:8 வர்ற அவர் உன்னதத்திற்கு ஏறின்னு இருக்கு. அப்ப அவர் எவர்? இயேசு கிறிஸ்து. அப்ப சங்கீதம் 68:18 படி அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, தேவன். தேவன் இருக்கு. அப்ப தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அப்ப இங்கேயும் அதான் பார்க்கிறோம், அவர் உன்னதத்திற்கு ஏறி. அப்ப அந்த அவர் தான் தேவன் என்கிற பதத்துக்கு உரியவர். அப்படித்தானே பைபிள்ல இருக்கு. இல்ல, இப்ப இங்க வந்து எபேசியர் 4:8 யாரை பத்தி பேசுது? அவருங்கிறது யாரை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுது. அப்ப இந்த வசனம் எங்க சொல்லி இருக்கிறாருன்னு பார்த்தா, சங்கீதம் 68:18. அப்ப அதுல வர்ற தேவன் அப்ப யாராதான் இருக்கு? யாராதான் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து. இப்ப இது வேற ஆள் அப்படின்னா அது வேற ஆள் தானே. இப்ப இதுல வந்து பரிசுத்தாவியாகிய தேவன் எங்க? சங்கீதம் 68:18 பரிசுத்தாவியாகிய தேவன் அப்படின்னா எபேசியர் 4:8 இயேசு கிறிஸ்து ஆக முடியாது. அப்ப இது பிதாவாகிய தேவன், அதாவது சங்கீதம் 68:18 பிதாவாகிய தேவனை தான் குறிக்கும் அப்படின்னா, அப்ப இது இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்படலன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் சொல்லிடுறாரு. அங்க அவருங்கிறவர் யாருன்னா தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை தெளிவா நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தையும் பாருங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது வாசிங்களேன். 8வது வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி தான் பிதாவாகிய தேவன் சொல்றார். குமாரனை நோக்கி சொல்றார், பாத்துக்கங்க. வாசிக்கலாம். தேவனே. சரி, யாரை பார்த்து சொல்றாரு தேவனேன்னு கூப்பிடுறாரு? குமாரனை நோக்கி சொல்றார். எபிரேயர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல எவ்வளவு தெளிவா இருக்கு. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு எவ்வளவு பெரிய சாட்சி இருக்கு. அவரை பத்தி சொல்றாரு, குமாரனை நோக்கி 2 புள்ளி வச்சிருக்குதா? தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அப்புறம் நீ நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீ. ஆகுதலால் உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிற உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண எல்லாமே இருக்கு. உம்முடைய செங்கோல் நீதியின் செங்கோலா இருக்கிறது, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 45வது சங்கீதம் 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்கள்ல சொல்லப்பட்ட வாக்கியங்களை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. வேணா ஒரு கையை வேணா வச்சுக்கீங்களேன். எபிரேயர் 1 அதிகாரத்துல ஒரு கையை வைத்துக்கொண்டு நீங்க இங்க சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6, 7 கொஞ்சம் பாருங்களேன். 6ஆம் வசனத்தை வாசிங்க.
தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. நான் நினைக்கிறேன் முதல்ல நான் சங்கீதத்தை காமிச்சிங்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப முதல்ல சங்கீதம் வந்துச்சா, முதல்ல எபிரேயர் வந்துச்சா? முதல்ல இதுதான், சங்கீதம் தான். அப்ப சங்கீதம் 45:6 தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு இருக்கா? அப்ப இது இது வந்து இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? பிதாவாகிய தேவனை குறித்து சொன்னது மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஆனா இந்த வாக்கியத்தை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வரும்போது இந்த வாக்கியம் யாரை பார்த்து சொல்லப்பட்டது? குமாரனை நோக்கி. இப்ப சொல்லுங்க, குமாரன் தேவனா இல்லையா? தேவன். நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு இன்னைக்கு ஒரு இந்த பைபிள் ஸ்டடியில, இந்த ஒரு நாள் வேத தியான கூடுகையில ஒரு கொஞ்சம் என்னது இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே நம்ம நினைவுபடுத்திக்கிறோம், அவ்வளவுதான். தெரியாமலாம் கிடையாது. நீங்க அப்படின்னா நீங்க வரைய மாட்டீங்க. இந்த சத்தியங்களை நம்ம முழுமையா அறிந்து வைக்கணும். அப்படின்னா நம்ம வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு நிச்சயமா தப்பி பிழைப்போம், பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த தேவன் குமாரனை தேவன் என்று சொல்லியே வேதம் அடையாளப்படுத்துகிறது. தோமா கொடுத்த சாட்சி மட்டும் இல்ல, தேவன் சங்கீதக்காரன் தாவீதும் கொடுக்கிறார். எவ்வளவு மகத்துவமான காரியம் பாருங்க. இந்த 3 பேரும் தனித்தனி நபர்கள்ங்கிறதையும் தாவீது காண்பித்து கொடுத்திருக்கிறார். நீங்க சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்களேன். 2ஆம் சங்கீதத்துல முதல்ல பிதாவாகிய தேவன் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் சொல்லி அவர் பேசுகிறத குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 2வது சங்கீதத்துல 4, 5, 6 இந்த 3ஐயும் வாஸ்து பார்த்தா பரலோகத்தின் தேவனானவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் அங்கு பேசப்படுகிறது, அப்படிதானே? 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க எப்படி ஆரம்பிக்கு. 4ஆம் வசனத்துல இருந்து இகழ்வார், அப்பொழுது அவர் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்து என்றார். அடுத்து நல்லா பாருங்க, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். பாத்தீங்களா? கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய, இது வந்து நான் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், நீர் என்னுடைய குமாரன். பாத்துக்கங்க, இன்று நானுமே. அப்ப கர்த்தர் என்னை நோக்கின்னு இருக்குல்ல, இங்க கர்த்தருங்கிறது யாரை குறிக்கு அப்படின்னா பிதாவாகிய தேவனை குறிக்கு. தப்பா நினைச்சிருக்கீங்கன்னா பைபிள் அப்படியே இருக்கு. கர்த்தர் என்னை நோக்கி சொல்ல. அப்ப என்னைங்கிறது யார்தான்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை பத்தி சொல்றாரு, இல்ல எல்லாம் தனி நபர் அப்படிங்கிறது சொல்றேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல இருக்கு. இது அப்படியே கையில வச்சுக்கங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13 34 இல்ல 32 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:32 மாத்தி எழுதிடாதீங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32வது வசனம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்னு அறிந்துகிடணும். இன்று, அதாவது இவர் என்னுடைய நேசகுமார், அதாவது இவர் என்னுடைய குமார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்பது, ஜெனிப்பிக்கிறது அப்படின்னாலே பிறக்கிறது. உடனே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து மரியாள்கிட்ட பிறந்த பிறப்பு குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் 2ஆம் சங்கீதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், இது அவருடைய மாம்ச பிறப்பு குறித்ததுக்காக சொல்லப்படல. இங்க அழகா இருக்கு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை தேவன் எழுப்பினதினாலே. அப்போ இந்த ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிறது மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதை குறித்ததே ஒழிய ஏதோ வயிற்றுக்குள்ள இருந்து கருவறையிலிருந்து பிறக்கிற அனுபவத்தை சார்ந்தது அல்ல. அது தப்பான விளக்கம். அப்ப இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்ங்கிறது எதை குறிக்கி? உயிர்த்தெழுதலை காண்பிக்கி. அப்படித்தானே போட்டுக்க பைபிள்ல, உயிர்த்தெழுதலை காண்பிக்கி. இது மாம்ச பிறப்பு, ஒரு மனுஷனா வந்தார், ஆனா ஒரு சிறியவர் ஆயிட்டா, அப்படி இல்லை. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ரோமர்ல பார்க்கிறோம், எவ்வளவு இடத்துல பாருங்க, இவரே சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் எவ்வளவு பெரிய தேவன். அப்போ பிதாவானவர் தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்தாவியானவர் தேவன். 3 கடவுள்கள் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்களே. தேவன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல ஒரே தேவன் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அதுதான் முதல் ஸ்டார்டிங்ல கவனிச்சோம். ஏலோகிம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எக்காத் எக்காத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தா. இஸ்ரவேலை கேள், தேவன் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் ஒருவரே, ஆனால் அவருக்குள் 3 தன்மைகள் அல்ல, 3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறியாது இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஐக்கியத்திலையுமே இப்படி சில குழப்படிகள் உள்ள ஆட்களும் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த தெளிவு அடையல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்ன 3 கடவுள்களா, 3 பேரும் தனித்தனி நபரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசுவனை யாரை நோக்கி ஜெபம் பண்ணாரு? தனக்கு தானே ஜெபம் பண்ணிக்கிட்டாரா? இந்த 3 பேரையும் தனித்தனியா காண்பித்து கொடுத்தும் 3 பேருமே தனிப்பட்ட முறையிலேயே தேவன் அப்படிங்கிறதுக்கும் சாட்சிகளையும் நாம் பார்க்க உதவி செய்தா. 3 பேரும் தன்மையில கூடினவங்க குறைஞ்சவங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே தன்மை உடையவர்களா இருக்கிறார் என்பதையும் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தறிய தேவன் உதவி செய்கிறார். இப்ப பாருங்க, யோர்தான் நதியில கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து அப்படியே கரையேறி வெளியே வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் கரையேறி வந்து வெளியே வரும்போதே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் என்ன செய்றார்? இறங்கி வர்றார். புறாவை போல ரூபம் கொண்டு அப்படி இறங்கி வர்றார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்ப இந்த 3 நபர்களும் எப்படி இங்க காமிக்கப்படுறாங்க பாருங்க. அப்ப இது என்ன இது? அப்ப இயேசுதான் அவரு, இவருதான் இவருன்னா, அப்ப இவரே இந்த நடிச்சிட்டு இருக்காரோ? மேல இருந்து ஒரு மாதிரி பேசுற மாதிரி, புறாவ மாதிரி இறங்கி வர்ற மாதிரி. பிரியமானவர்களே, இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள். இந்த சத்தியங்களே நம்ம விலகி போயிட்டோம் அப்படின்னா போச்சு. அப்போ கீழே கிறிஸ்துவானவர் கரையேறி வர்றாரு. இந்த காட்சி எப்படி பார்க்க தெரியும்? மேல இருந்து இவரு இறங்குறாரு, அதுக்கு மேல பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வெளிப்படுது. எவ்வளவு மேன்மையாய் நேர்த்தியா காண்பிக்கப்படுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியுடைய ஓட்டத்தை முடித்தவர் போகும்போது அவர் சொல்றார், அழகா சொல்றார், நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா, குமாரர், பரிசுத்தாவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் செய்யுங்க, கொடுங்கன்னு சொன்னார். இதுதான் நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய 2 வசனங்கள்ல வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எவ்வளவு நேர்த்தியாய் காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போதும் ஏசாயாவுடைய தரிசனத்தை நீங்க பாருங்களேன். இந்த 3 பேரும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஏசாயா கடந்த நாட்கள் நம்ம தியானிச்சோம். 3 விதமான பார்வைங்கிற இந்த தலைப்புல தியானிச்சோம். அந்த ஏசாயா 6வது அதிகாரம் 8ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் பாத்தீங்களா, நமது காரியம். ஏசாயாவும் அந்த நல்ல அந்த மகிமையை கண்டார். யார் நமது காரியமாய் போவா? ஏசாயாவுடைய மகிமையை பார்த்துட்டு தான் சொல்றாரு. இந்த ஏசாயா அப்படியே இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை அப்படி கையில வச்சுட்டு இருக்காங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஏசாயாவுடைய மகிமையை கண்டதா பைபிள்ல போட்டிருக்கு. யோவான் 12வது அதிகாரம் 41 வாசிங்க. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். அப்ப அவருடைய மகிமையை கண்டு, யோவான் 12வது அதிகாரம் 41ஆம் வசனத்தை சொல்றேன். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை என்ன செஞ்சாரு? சொன்னார். இவைகள் என்ன? எவைகளை? அதுக்கு மேல பாருங்க, 39ல இருந்து பாருங்க. அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள், ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சார்? கடினமாக்கினார் என்றான். 41ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். அப்ப அந்த மகிமையை கண்டுதானே சொல்றாரு. அப்ப ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, அந்த மகிமையை கண்டுதானே இதை சொன்னார். அப்ப இங்க பாக்குறோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6:9. இப்ப இதே வசனம் அங்க வந்துட்டு பாருங்க. அப்ப எதை கண்டுட்டு அந்த வார்த்தைகளை சொல்றாரு? சரியா பார்க்க மாட்டீங்க. யோவான் 12, இங்க ஏசாயா 6, இதைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். எதை கண்டுட்டு தான் இவைகளை சொல்றாரு?
மகிமையை கண்டுட்டு தான் சொல்றார். அந்த மகிமை என்ன பார்த்தார் அப்படின்னு சொன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது இந்த 3 பேரும் வரணும். ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது. அதனாலதான் இதை திரித்துவ தேவன் சொல்றதை விட திரியேக தேவன் என்று சொல்வது சால சிறந்தது. திரித்துவ தேவன் சொன்னா 3 கடவுள்கள் அப்படிங்கிற அர்த்தமாயிரும். ஆனா திரியேக தேவன், திரினாலே தெரியும் 3ன்னு அர்த்தம். அதான் 3ன்னு சொல்றாங்கல்ல, திரி. ஏக அப்படின்னா ஒண்ணு போல, ஒண்ணு. ஏக அப்படின்னாலே எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரே தன்மையை வெளிப்படுத்துறது. அதான் திரி ஏக தேவன். 3 பேரும் ஒரே தெய்வ தன்மையை கொண்டவங்க. தேவன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேற்கொண்டு இந்த திரித்துவத்தை குறித்து, திரியேக தேவனை குறித்து சந்தேகம் இருந்தா இதுக்கப்புறம் இந்த டீ பிரேக்ல என்ன செய்யுங்க, நீங்க தாராளமா என்ன செய்யலாம், எழுதி வச்சாலும் கேட்கலாம். நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். எந்த குழப்பத்துக்கும் உள்ள வந்துடாதீங்க. இதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதல்ல சொன்னது இதுதான். ஒரு புஸ்தகத்தை, இந்த பாட்டு புஸ்தகத்தை எடுத்த இது ஒண்ணுதான். ஆனா இதுக்கு என்ன இருக்கு? உயரம் இருக்கு, அகலம் இருக்கு, அடர்த்தி இருக்கு, வித்து இருக்கு. இந்த 3ம் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கு. ஒரே புஸ்தகம். இது புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படும். இது ஒன்னே ஒண்ணுதான். அது 3 இது இருக்கு. இந்த 3 இல்லை அப்படின்னா இந்த 1 வந்து வெளிப்படாது. இதுதான் ஒரு சரியான உதாரணம் கொடுக்க முடியும். இந்த புஸ்தகத்தை தான் சரியா கொடுக்க முடியுது. வேற எதையும் என்னால கொடுக்க முடியாது. நீங்க இப்படிலாம் நினைச்சிருங்க, மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு, இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு சரீரம் அப்படிங்கிற விளக்கம் கூட தப்பான விளக்கம் தான். ஏன்னா அது 3 தன்மை ஆயிட்ட. 3 தன்மையை நீங்க ஒன்னா காமிச்சு கொடுக்கீங்களே, அதுவும் தவறாயிருது. முட்டையை எடுத்துக்கிடுவாங்க. முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த முட்டையில வந்து மஞ்சக்கரு இருக்கு, வெள்ளைக்கரு இருக்கு, ஷெல், வெளியில இருக்க தோடு இருக்கு, ஓடு இருக்கு. அப்ப அது ஷெல் இருக்கு, உள்ள வந்து என்ன இருக்கு, ஒயிட் இருக்கு, அப்புறம் யாக் இருக்கு, மஞ்சக்கரு இருக்கு. இப்படி இந்த 3ஐயும் காமிச்சு கொடுத்து சொல்றதும் தவறானது. ஒரே இதுக்குள்ள 3 தன்மை இருக்குங்கிறது காரியம் கிடையாது. இந்த 3 அளவை பார்த்தீங்களா? இந்த 3 நபர் இருக்கிறாங்க. 3 நபர், 3மே இருக்கு அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம். 3 நபர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நான் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். அதனால இந்த திரித்துவ தேவனை, திரியேக தேவனை ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த நிறைய பகுதிகளை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதனாலதான் சங்கீத புஸ்தகத்துல அவர் சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இவர்தான் தேவன் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகளையும் நாம் வேத புஸ்தகத்துல அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அதனாலதான் நம்ம கடைசியா பார்த்த காரியங்களிலும் கூட இந்த யோர்தான்ல இந்த 3 பேருடைய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சமயத்துல கூட சீசல்லத்துல சம்பாஷணை பண்ணும்போதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 இந்த திரியேக இந்த தேவனுடைய நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை சிலருக்கு இந்த குழப்பம் வரலாம். அப்ப ஆதி நாட்கள்ல அப்போஸ்தலர் வந்து சில இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாங்கல்ல. அப்ப அதை வச்சுட்டு ஒரு கூட்டம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு. ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ பிதா தான் இயேசுவா வந்தா, இயேசுதான் பரிசுத்தாவியினர் வந்தா, அதனால இயேசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப நல்ல கவனிங்க. இப்படி கூட நான் கூட முன்னால பேசுங்க, இப்ப இல்லை, எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருக்கும், 13 வருஷத்துக்கு முன்னால கூட இருக்கலாம், 12 வருஷத்துக்கு முன்னால. இப்படி இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ல ஒரு தலைவர் இருக்கிறார் தூத்துக்குடியில. அவர்கிட்ட பேசும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி 3ம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற, பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு இருக்குல்ல, இது வந்து நாமமா அப்படின்னு கேட்டார். இல்ல, நாமம் கிடையாது. அப்ப அவருக்கு ஒரு நாமம் இருக்குல்ல, என்ன நாமம்? பிதாவுக்கு ஏதாவது நாமம் இருக்குதா? அவர் இருக்கிறன்னு இருக்கு, இயேசுங்கிற நாமம் தானே. அப்போ பிதா தான் இயேசு வந்தார் இப்படின்னு சொல்லி குழப்படி பண்ணாங்க. நான் இப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அப்ப அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. அப்போ அதை தான் நம்ம நம்பணும்னு சொல்லி பொதுவா வந்து அன்றைக்கு அவங்க வாழ்ந்து வந்த காலத்துல யூதர்கள் இருந்தாங்க. யூதர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து தான், அந்த இயேசு தான் கிறிஸ்து தான் இயேசுங்கிற திட சாட்சி அவங்க காண்பிக்க வேண்டிய முகாந்திரம் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற நிகழ்வை அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போல்லோ என்கிற ஒரு நல்ல தேவ மனிதனும் கூட அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல 28வது வசனத்துல அவரும் இந்த இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி சாட்சி கொடுக்கறத, அவர் பலமா சாட்சி கொடுக்கறத பைபிள்ல இருக்கு இல்லையா? இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனை, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவ
கிறிஸ்துவை இயேசு என்கிற பெயர்ல அவங்க காண அவங்க கூடாம இருந்தது. அதனாலதான் மாம்சத்துல இருந்த நமக்காக பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த இயேசுவானவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத அவங்க யூதர்களுக்கு திட சாட்சியா காண்பிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆகையினால்தான் அந்த நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற அவசியத்தை வலியுறுத்தினார்களே ஒழிய, மற்றபடி இது அவர் தான் இவரா வந்தார் அப்படிங்கிறத காண்பித்து கொடுப்பதற்கு அல்ல அப்படிங்கிறத தெளிவா விளங்கி கொள்ளணும். அப்ப அன்னைக்கு கிறிஸ்து தான் இயேசுங்கிற செய்தியை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அப்ப அன்னைக்கு அவங்க யூதர்களுக்கு பேசின அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து நம்ம கொண்டு வரல. அப்ப நிருப வாக்கியங்களை எவ்வளவோ காமிச்சு கொடுத்துட்டாங்க. நிருபத்தில் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இயேசுவை கிறிஸ்துன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், யூதர்களுக்கு தெரியாது. அதனாலதான் அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு மத்தியில இவங்க இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி பேசுவதற்கு, பிரசங்கிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார்களே ஒழிய மற்றபடி கிடையாது. அப்படி பார்த்தா அப்போஸ்தலர்கள் செய்தது நமக்கு செய்த காரியம் நமக்கு பின்பற்றத்தக்க மாதிரியா, அல்லது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படி கட்டளை கொடுத்துட்டு போயிருக்காரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டா? அப்ப எதை தான் பின்பற்ற வேண்டியது இருக்கு? எங்களுக்கு கர்த்தர் தான் முக்கியம். நீங்க என்ன குழப்பத்துக்குள்ள போனாலும் எங்கேயும் போய்க்கங்க. ஒரு கட்டத்துல பர்னபாவும் பவுலும் கடும் வாக்குவாதத்துக்கு உள்ளாராங்க. அந்த வாக்குவாதத்தை நம்ம மாதிரி எடுக்க முடியுமா? நமக்குள்ளேயும் பிரச்சனை வந்தா கடும் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி எடுக்க முடியுமா? அது அவருடைய பலவீனம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் கடைசி பகுதியில பார்க்கிறோம், பர்னபாவுக்கும் பவுலுக்கும், பர்னபா மார்க்கு கூட்டு போகணும்னு சொல்ற, யோவான் என்ற மறுபேர் கொண்ட மார்க்கு கூட்டு போகணும்னு சொல்றார். இவர் சொல்ற மார்க்கு வேண்டாம், அவன் இப்ப கூப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்றார். 2 பேருக்கும் கடும் வாக்குவாதம் வருது, கடுமையா வருது. அப்ப இது நமக்கு தெய்வீக சுபாவமா? இது அவங்க பலவீனத்துக்குள்ள இருந்தாங்க. உடனே இது அப்போஸ்தலர்கிட்ட இருந்துச்சு, நம்ம அதை கொண்டு வந்துடணும், அப்படி கிடையாது. கிறிஸ்து தான் என்னைக்கும் பூரணம். அதனால பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அப்ப இந்த திரியேக தேவனுடைய நாமத்தை நம்ம இங்க என்ன செய்யறோம்? பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த முதல் செஷனை என்ன செய்வோம்? நிறைவு செய்வோம்.